தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. லூக்கா 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னா மனுஷனால் கூடாத காரியம் நிறையா இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை மாத்திரம் நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும். மனுஷனால் கூடாதது தான், ஆனால் தேவனால் கூடும் என்று சொல்லி இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு காரியம் நமக்கு கூடணும், ஒரு காரியம் நமக்கு கைக்கூடி வரணும்னா அந்த காரியத்தை மனுஷனால் முடியாது. ஆனால் கர்த்தர் மனுஷனை கொண்டு செய்வார். நம்ம மனுஷங்கிட்ட டைரெக்டாக போய் இதை கேட்க வேண்டாம். தேவ சமூகத்தில் காத்திருந்தோனாலே போதும். தேவன் யாரை கொண்டு நமக்கு செய்வாரோ அந்த காரியத்தை யாரை கொண்டு செய்ய நினைக்கிறாரோ அவர்களை கொண்டு அவர் செய்து முடிப்பார். புரியுதுங்களா? அதனால் நம்மளுடைய நம்பிக்கை எங்கே இருக்கணும் தெரியுங்களா? ஆண்டவர் மேலே தான் இருக்கணும். அவர் மேலே மட்டும்தான் இருக்கணும். நான் அவர்கிட்ட என்னுடைய காரியத்தை நான் சொல்லிட்டேன், அது அவருடைய வேலை. இனி அவர் என்ன செய்வாரோ எது செய்வாரோ நமக்கு தெரியாது. நான் அப்படி ஜெபிக்கும்போது அப்படி தான் ஜெபிப்பேன். அப்போ எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுடைய வேலை. என் வேலையை நான் உங்கள் பாதப்படியில் என் வேலையை முடிச்சுட்டு போயிட்டேன். இனி உங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. யாரை கொண்டு இந்த காரியத்தை வாய்க்க செய்கிறீங்களோ, யார் மூலமாக செய்கிறீங்களோ, அல்லது டைரெக்டாக நீங்களே செய்கிறீங்களோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இந்த காரியம் வாய்க்கணும். ஆண்டவர் அழகாக சொல்லுவார், நீ எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்துக்குரிய நல்ல முடிவை நான் உனக்கு தருவேன்னு சொல்லுவார். எப்போ? அவருடைய பாதத்தில் காத்திருந்து அவரால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி விசுவாசித்து அவரையே நம்ம நம்பி சார்ந்திருக்கும்போது தேவன் நம்மளுடைய காரியத்தை என்ன செய்வாராம்? அவர் வாய்க்க பண்ணுவார். அவரால் மாத்திரம்தாங்க முடியும். நம்ம கொஞ்ச நேரத்தில் நாலா பக்கமும் வரக்கூடிய சில கன்ஃபியூசஸ் நிறையா இருக்கும், குழப்பங்கள் நிறையா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. அதை நினச்சி நம்மளுடைய விசுவாசத்தை குறைச்சிடக்கூடாது. நம்மளுடைய விசுவாசம் அவர் பேரில் மாத்திரம் இருக்கணும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் அறிந்திருக்கணும். நம்ம யார், நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு, ஆண்டவர் எப்படி நம்ம அறிந்திருக்கிறாரோ நாமும் அவரை அறிந்திருக்க வேண்டும். மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். அதனால் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை என்று அறிந்து அவரிடத்துல சொல்லி காரியத்தை வாய்க்க ஆண்டவர் செய்வார். அதை பெற்றுக்கொண்டு அவருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமேன்.